அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 43வது வசனம். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். 7வது விசைத்தான் உள்ளங்கை மேகம் தெரிகிறது. இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சில நேரங்களிலே ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பாருங்க, பல நேரங்களிலே தாமதமாகுமே தவிர தடை செய்ய மாட்டார். ஆகவே ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள். உள்ளங்கை மேகத்தை நீங்க பார்க்கணும்னா, ஒரு அற்புதத்தை அதிசயத்தை பார்ப்பதற்கு, ஆண்டவருடைய பலத்த கிரியைகளை பார்ப்பதற்கு ஒரு அடையாளம் வேணும்னா, உள்ளங்கையை பார்க்கணும்னா உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஜெபியுங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். இயேசுவை பாருங்கள், அவர் ஜெப வீரர். நமக்கெல்லாம் ரோல் மாடல் அப்பன் இயேசு தான். அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அதிகாலையில் ஜெபித்தார், இருட்டோடு ஜெபித்தார், பகலில் ஜெபித்தார், ரா முழுவதும் ஜெபித்தார், இயேசுவில் ஜெபித்தார், சிலுவையில் ஜெபித்தார், முடிவு வரைந்த ஜெபம் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆகவே தான் உலகத்துக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கும் சில காரியங்களை நிமித்தம் நீங்க ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? கர்த்தர் சொல்றார், உங்களோடு பேசுகிறார், தொடர்ந்து ஜெபிங்கள், மன்றாடி ஜெபிங்கள். ஒரு உள்ளங்கை மேகத்தை ஆண்டவர் அனுப்புவார், பெருமழை அனுப்புவார், ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீணாய் போறதில்லை. அந்த உள்ளங்கை மேகம் வேலைக்காரனுக்கு அற்பமா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எலியாவுக்கு அப்படி இல்லை பாருங்க. உள்ளங்கை மேகம் தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு சொல்லு, ரதத்தை போட்டு சொல்லு, புறப்பட்டு சொல்லி அனுப்பிச்சாரு பாருங்க. எல்லாரும் உள்ளங்கை மேகத்தை எலியா அற்பமா நினைக்கல, பெருமழைக்கு அடையாளம் அது. அதைத்தான் கர்த்தர் சொல்றாருங்க. அந்த உள்ளங்கை மேகங்கிறது ஒரு புயல் அல்ல, வரப்போகிற மழைக்கு ஒரு முன்னோடி. அது அற்பமா எலியா நினைக்கல பாரு. ஆகவே தான் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் பார்ப்பது அற்பமாய் தோன்றும். அது அற்பமாய் அல்ல, அங்கேதான் ஒரு அற்புதம் இருக்கிறது. இன்னும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எப்பொழுதுமே தனது அற்புதத்தை, பெரிய திட்டத்தை எப்படி தொடங்குறாருன்னா, 0விலிருந்து ஆரம்பிக்கிறவர், ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிக்கிறவர். அதெல்லாம் நீங்க மனசுல வைக்கிறீங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லாம குடும்பம் எல்லாம் 0வா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை என்பதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். ஆகவே தான் இல்லை என்பதை கூட அற்பமா நினைக்க கூடாது. நீங்க இல்லை என்பதை அற்பமா நினைக்காதீங்க. அங்கேதான் அற்புதம் இருக்கிறது. அங்கே தான் தேவன் தன் அற்புதத்தை தொடங்குவார். ஆனா அவர் கல்யாணத்துல திராட்சரசம் இல்லைன்னு மரியாள் சொன்ன பிறகுதான் அங்கேதான் ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்தார். ஆகவே இல்லை, வெறுமை ஒண்ணு இல்ல, இன்னும் சாதாரண நினைக்காதீங்க. ஜபம் மட்டும் பண்ணுங்க, உள்ளங்கை மேகம் தெரியும், பெருமழை வரும், ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.